ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ருதி நைட்டு ரவியை எழுப்பி மேலே போய் டென்ட்டு கட்டியிருக்கிறத போய் காட்டினோன்னே, இது எப்போ வாங்கினோடனே உங்கள் அண்ணே ரூமை பூட்டிகிட்டு போனார் சொன்னோன்னே நமக்கு இன்றைக்கி கீழே ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இன்றைக்கி நம்ம 2 பேரும் இங்கேயே தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா அங்கே படுத்துக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு மீனா கிட்ட டீ இங்கே என்ன ஆகுதுன்னா, மீனாவும் முத்துவும் ரூமில் பேசிக்கிறாங்க. அப்போ முத்து ஃபீல் பண்ணுறாரு, இவன் வேறு அப்பா ரூமை வாங்கிட்டான், அவர் வேறு இந்த மாதிரி குளிரில் படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு எல்லாருமா தூங்கிடுறாங்க. காலையில் மீனா கிட்ட விஜயா டீ வாங்கிட்டு போய் ஸ்ருதியையும் ரவியும் எழுப்பலான்னு பார்க்குறாங்க. கதவு ஓப்பனில் தான் இருக்குது, அவங்க 2 பேரையும் காணும். இதுக்கு 2 எங்கே போச்சுக்குதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லும்போதே மனோஜ் டீ எடுக்க வராரு. ரோகிணி எந்திரிச்சிட்டாமா, அவளுக்கு டீ கொடுங்க அப்படின்னோடனே அவளுக்கு மீனா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் மேலே போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போது அங்கே டென்ட்டை பார்த்துட்டு கீழே ஓடி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அப்போ முத்துவை கூப்பிடுமா, மேலே யார் இருக்கான்னு போய் பார்க்கலான்னொடனே அவர் காலையிலே சவாரிக்கு போயிட்டார் மாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ வா நம்மளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை போகும்போது பின்னாடியே மீனா போகிறாங்க. மனோஜ் மட்டும் போக மாட்டேங்கிறாரு. விஜய் நீ தள்ளுடான்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. இவங்க எல்லாரும் போகிறத பார்த்தோன்னே அப்புறமா ரோஹிணி மனோஜ்கிட்ட அவங்க அம்மா அப்பா போகிறாங்க, நீங்கள் நின்றுட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அடிக்கலாம் சொல்லிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க டென்ட்டுக்குள்ளேருந்து இவங்க 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கீழே கூட்டிகிட்டு போய் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவத்தில் உள்ளே போயிடுறாரு. அப்புறமா விஜயா ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, அவள் தான் அவங்க வீட்டு வழக்கப்படி இப்படியெல்லாம் இருக்கான்னா நீனாச்சும் நம்ம வீட்டு இதெல்லாம் சொல்லி கொடுடா அப்படின்னு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி போய் டென்ட்டெல்லாம் கலட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் மேலே இது டென்ட்டில் தாம்மா தூங்கினேன், அவர் ரூமை பூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே, இதெல்லாம் உங்கள் மாமனார் மாமியாரை பார்த்துட்டா இருந்தாங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா அவங்க ரூமை தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா நீ உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. என்ன இவங்க நம்ம பேசுகிறத கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.